பிரைஸ் லார்ட். இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு வசனம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36 எடுக்கலாமா? எல்லாரும் எடுத்து என் கூட படிக்கிறீங்களா? ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இதை பார்த்தோன்னே எனக்கு எந்த இன்சிடென்ட் தெரியுமா ஞாபகம் வந்துச்சு. ஒரு வாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா ரொம்ப வெயிட்டான ஒரு ஆப்பிள் கூடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாராம். அது எல்லாருக்கும் வித்துட்டு இருந்தாராம். அப்போ வித்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் ட்ரெயின் பிடிக்கணும்னு அவசரத்தில் அந்த ஆப்பிளை தட்டி விட்டோன்னே அந்த ஆப்பிள் எல்லாமே சதறிடுச்சான். பார்த்தீங்களா, அந்த செதறின உடனே எல்லாரும் அந்த ஆப்பிளை நசுக்கிட்டே இருந்தாங்களாம். நசுக்கும் போது அந்த தாத்தாக்கு அது நஷ்டம் தானே. அப்போது இன்னும் ஒருத்தர் வந்தாராம். வந்து அந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த பேஸ்கெட்ல அரேஞ்ச் பண்ணாராம். அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு அந்த தாத்தா கேட்டாரா, ஆர் யூ ஜீசஸ் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது தெரியுமா? ஏசப்பா இரக்கமுள்ளவரா இருந்தாரு. அப்போ ஏசப்பாவை நேசிக்கிறவங்களும் இரக்கமுள்ளவர்களா இருக்கும். இதே போல பைபிள்ல ரொம்ப அழகான இன்சிடென்ட் இருக்கு. ஒரு யூதன் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போயிட்டு இருக்கும் போது 2 திருடங்கள் வந்து அவர் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு அவர் இருந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவரை ரொம்ப அடிச்சு ரத்த காயத்தோட கீழே இருந்தாராம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசாரியர் வராராம். அந்த ஆசாரியர் வந்து அவரை பார்த்த உடனே எனக்கு டைம் இல்லப்பா அப்படின்னு போயிட்டாராம். 2வது ஒரு லேவியர் வந்தாராம். அந்த லேவியரும் நம்ம பார்த்து உதவி செய்ய மனம் இல்லாம போயிட்டாராம். 3வதா ஒரு சமாரியன் வந்தார். வரும்போது அவரை பார்த்து மனதுருகி இரக்க மனத்தோட அவர்கிட்ட போய் அவர் காயங்கள் எல்லாம் கட்டி அவருக்கு கட்டு போட்டு பக்கத்துல ஒரு இடத்துல விட்டாராம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இந்த சமாரியன் போல இருக்கணும்னா நம்மளுக்கு இரக்கமுள்ள குணம் வேணும். இந்த இரக்கமுள்ள குணத்துக்காக நம்ம ஏசப்பாட்ட ஒரு மிஸ்ஸை கண்ணை மூடி கேட்கலாமா? ஏசப்பா, இன்னைக்கு நாங்களும் இந்த பகுதியில் படித்தது போல எங்களுக்கும் அந்த சமாரியன் போல ஒரு இரக்கமுள்ள குணத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற நிறைய உதவி கேட்குற மக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் இரக்க குணத்தோட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை போல நாங்கள் மாற உதவி செய்யுங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.